إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே. சலாமும் சலவாத்தும் சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமா. அன்புக்கினிய அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையில் ஆல இம்ரான் 31வது வசனத்தில், 3வது அத்தியாயத்தினுடைய 31வது வசனத்தில், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ் வயக்ஃபிர் லக்கும் ذுனூபக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னு சொன்னால், நீங்கள் அல்லாஹுவை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதராகிய என்னை பின்பற்றுங்கள் என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள். அப்ப நபிக்கு அல்லாஹ் தஆலா அந்த கட்டளை இடுறான். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி. நபியே நீங்க சொல்லுங்க, நீங்க அல்லாஹ்வை நீங்கள் நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள். அப்படி நீங்கள் என்னை பின்பற்றினால் யுஹிப்புக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். அது மட்டுமில்லை, வயக்ஃபிர் லக்கும் ذுனூபக்கும், உங்களுடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான். வல்லாஹு கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன், ரொம்ப கருணை உள்ளவன், இரக்கமுள்ளவன். அப்படிங்கிற ஒரு வாசகத்தை இங்கே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ நீங்கள் இறை நேசகர்கள் ஆகுவதாக இருந்தால், அப்படி தான் நம்ம தமிழில் சொல்லணும். நேசம் என்பது அவுலியா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அவுலியா, ஒலி என்கிற சொல்லினுடைய பன்மை சொல் தான் அவுலியா. பொறுப்புதாரி, நேசகர் அப்படிங்கிற அர்த்தம் எல்லாம் வரும். அவுலியாவு ஷைத்தான் என்றால் ஷைத்தானை நேசிக்கக்கூடியவர்கள், ஷைத்தானுக்கு வழிபட்டு போகிறவங்க. அவுலியாவு ரஹ்மான் என்றால் அல்லாவை நேசிக்கக்கூடியவர்கள். அல்லாவை நேசித்தா மட்டும் போதாது, அல்லாவும் நம்மளை நேசிக்கணும். ரெண்டு பக்கமும் அந்த நேசம் இருக்கணும். அப்போ அல்லாவும் நம்மளை நேசிக்கணும், நாங்களும் அல்லாவை நேசிக்கணும். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வஹி நின்று போச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும் வரைக்கும் யார் சொர்க்கவாதி என்கிற தகவலை கொடுத்துட்டு இருந்தாங்க. உயிரோடு இருக்கும்போதே ஒரு சில சஹாபாக்களை சொல்லி அவர் சொர்க்கவாதி, இவர் சொர்க்கவாதி, அவர் இறை நேசகர் என்கிற விஷயத்தை சொல்லிட்டாங்க. அதுக்கு மேலே அல்லாஹு அலம் தெரியாது. ஒரு சின்ன பிள்ளையினுடைய ஜனாசா போயிட்டு இருக்குது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, உஸ்பூரும் மின் அசாவிரில் ஜன்னா, சொர்க்கத்தி சிட்டுக்குருவிகளில் ஒரு சிட்டுக்குருவி போகுதுன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயிஷா எப்படி தெரியும் உங்களுக்கு, சொல்ல முடியாதே, அது அல்லாஹ்வுடைய விஷயம், அதில் நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்ட்டாங்க. யாருக்கு தெரியும் யார் சொர்க்கவாதி யார் நரகவாதிங்கிறது தெரியாது. யாரை பார்த்து நம்ம காவிர் என்று சொல்லவும் முடியாது. அவர் கடைசி நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார், ஈமான் கொள்வார். நீங்கள் ஒருத்தரை பார்த்து காவிர் என்றால் அவர் காவிர் அல்லாட்டி நீங்கள் காவிரை போய் தெரிவிங்க, அல்லாஹ்வுடைய தண்டனை கடுமையானதாகும். அப்போ ஒருத்தரை பார்த்து நம்ம முடிவு கொடுக்க முடியாது. பொதுவாக சொல்லலாம், இந்த பாவம் செய்கிறவர்கள் நிராகரிப்பாளர்கள், சிலையை வணங்குறவங்க நிராகரிப்பாளர்கள், கபரிடத்தில் போய் பிரார்த்தனை செய்கிறவங்க நிராகரிப்பாளர்கள், முஷ்ரிக்குகள். அந்த செயலை சொல்லலாம். தனியாக ஒரு ஆளை விரல் நிட்டு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அப்போ அவுலியாக்கள், மகான்கள் என்றால் அல்லாஹ் நேசிக்கக்கூடியவர்கள், அல்லாவை அவர்கள் நேசிக்கக்கூடியவர்கள். அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளணும். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும் வரைக்கும் இவர்கள் 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 என்று சொன்னாங்க. பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்ட சஹாபாக்களை சொல்லும்போது முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் என்றே சொல்லிட்டாங்க. அவ்வளவு சிறப்புக்குரியவர்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அந்த மரத்துக்கு கீழே பையத்தை செஞ்சவங்க.
அது பையத்து ரிதுவான்னு சொல்கிறோம். அவங்கள பற்றி சிறப்பித்து அல்லாஹ் தாலா திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுறான். இப்படி ஒரு சிலர் அல்லாஹ் தாலா அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக நமக்கு சொல்லிட்டான். அதுக்கு பிறகு உள்ளவங்களை அவர்கள் நல்லவர்கள், அவர்கள் மார்க்கத்துக்காக அரும்பாடுபட்டவர்கள், அதை நாம் சொல்லிக்குவோம். அல்லாஹ் தான் உண்மையை அறிந்தவன். வெளிப்படையாக இவர்கள் அல்லாஹ்வுடைய நேசர்களாக இருக்கலாம் என்று சொன்னால் அதுக்குரிய அடையாளங்கள் இருக்கும். அந்த அடையாளங்கள் என்ன? அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுதல். அதான் 3வது அத்தியாயத்தினுடைய 31வது வசனம் சொல்லி காட்டுது. நீங்க உண்மையாக அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால், அல்லாஹ்வும் உங்களை நேசிக்க வேண்டுமாக இருந்தால், அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் பின்பற்றி ஆக வேண்டும். அப்ப அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுவது என்பது ஒரு இறைநேசருக்கான ஒரு அடையாளம். அதைத்தான் அல்லாஹ் பல வசனங்களை சொல்லி காட்டுறான். வமா ஆதாக்குமுர் ரசூலு ஃபஹுதுஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு. 33வது அத்தியாயத்தினுடைய 21வது வசனம். அல்லாஹ்வுடைய தூதர் எதனை கொண்டு வந்தாரோ அதை எடுத்துக்கொள்ளுங்க, அதை விட்டு தடுத்தாரோ அதை விட்டு விலகிக்கொள். சூரா அல் ஹஷ்ர் 7வது வசனம். 33வது அத்தியாயம் 21வது வசனம். இது மாதிரியான வசனங்கள் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ்வுடைய தூதரில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது அப்படி என்று சொல்லி காட்டுறான். அப்போ அல்லாஹ்வுடைய தூதரில் அழகிய முன்மாதிரி இருக்குது, அதை எடுத்துக்கொள்ளுங்க, அவரை பின்பற்றுங்க, அவர் கொண்டு வந்ததை எடுங்க, அவர் விட்டதை தடுங்க. அவரை பின்பற்றுறது தான் இறை நேசம். அல்லாஹ்வும் உங்களை நேசிக்கிறான், நீங்களும் அல்லாஹ்வை நேசிக்கிறீங்க. அப்படியான ஒரு அழகான வியாக்கியானத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்க, நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றாம இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்க, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்க ஒவ்வொருவரும் பருவ வயதை அடைந்த ஒவ்வொருவரும் குளிப்பது கட்டாய கடமைன்னுட்டாங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நீங்க பருவ வயதை அடைந்த ஒவ்வொருவரும் குளிப்பது கட்டாய கடமை. அது ஆனா பெண்ணா வீட்டில் இருக்கிறவங்களாம் குளிக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு பரிசுத்தத்தை பேணுறாங்க. குளிக்காமலே பரட்ட தலையோட ஊத்த படிஞ்ச தாடியோடையும் ஒருத்தர் இருந்துக்கிட்டு இறை நேசகர் என்று சொன்னா ஏற்றுக்கொள்ளப்படுமா? அது ஏற்றுக்கொள்ளப்படாது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை வலியுறுத்தி சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா 3வது அத்தியாயத்தில் 2வது சூரத்து நிசா 4வது அத்தியாயத்தினுடைய 103வது வசனத்தில் சொல்லும்போது, இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாப மௌகூதா, நிச்சயமாக இந்த தொழுகை மூமின்கள் மீது ஒரு நேரம் குறித்த கடமையாக இருக்கிறது. தொழுகை கடமைங்கிறான். சூரா அல் அன்கபூத் 45வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், இன்ன ஸலாத்த கானத் அல இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர். இந்த தொழுகை என்பது மானக்கேடான விடயங்களை விட்டு உங்களை பாதுகாக்கும், பாவமான காரியங்கள்ல இருந்து உங்களை பாதுகாக்கும் அப்படிங்கிறான். இந்த தொழுகை விட்டவர்களை பற்றி சொல்லும்போது சூரா அல் முத்தஸிர் 42 43வது வசனத்தில் சொல்லி காட்டுறான், மசலக்கக்கும் ஃபி சக்கர், சக்கர் என்கிற கடூரமான அந்த நரகத்தில் இருப்பார்கள், அவர்களிடம் கேட்கப்படும் இதுக்குள்ள ஏன் வந்தீங்க, லம் நக்கும் மினல் முஸல்லீன், நாங்கள் தொழாம இருந்துட்டோம்னு சொல்லுவாங்க. தொழுகை இல்லாதவர்கள் சக்கர் என்கிற நரகத்தில் இருப்பாங்கிறான். தொழுகை என்பது மூமின்களுக்கு ஒரு நேரம் குறித்த கடமை என்கிறான். தொழுகை என்பது மானக்கேடான விடயங்கள் பாவமான காரியங்கள்ல இருந்து பாதுகாக்கும் என்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அவ்வலுமா யுஸல்லில் அப்து யௌமல் கியாமா அனிஸ் ஸலா, நாளை மறுமையில் ஒரு மனிதன் முதல் விசாரிக்கப்படுவது தொழுகை பற்றி என்கிறான். தொழுகையே இல்லாத ஒருத்தர் எப்படி அவுலியாவாக முடியும்? தொழுகையில பொடுவோக்கா இருக்கிறவர் எப்படி மகானாக முடியும்? எப்படி இறைநேசராக முடியும்? நபியை நேசித்தா தொழுதான் ஆகணுமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி வரைக்கும் தொழுதாங்களே, சுயநினைவு இருக்கும் வரைக்கும், உயிர் பிரிக்கப்படும் வரைக்கும் தொழுதாங்களே. அவர்கள் கால்கள் இழுபட அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு புறம், அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மறுபுறம் அல்லாஹ்வுடைய தூதரை தோளிலே சுமந்து கொண்டு வந்து பள்ளிவாசலில் தொழுகைக்காக கொண்டு வந்தார்கள் என்ற செய்தியெல்லாம் நாம் பார்க்க, கடைசி நேரம் வரைக்கும் தொழுதார்களே. அப்ப தொழுகையை விட முடியுமா? இப்ப என்ன அவுலியாக்கள் மகான்கள் என்று இன்றைக்கு நாம வரிசைப்படுத்திக்கிறோம். உண்மையான அவுலியாக்கள்லாம் விட்டுட்டோம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை விட்டாச்சு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பேர்ல சாப்பாடாக்கி கொடுக்க மாட்டேங்கிறோம். அபூபக்கர் சித்திக் கொடுக்க கூடாது, ஆனா கொடுக்க மாட்டாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா பேரை சொல்லி எவனாவது கீழே விழுகிறானா? அபூபக்கர் ரலி அவர்களே அப்படின்னு விழுகிறானா? இல்ல, வேற யாருடைய பேரையோ சொல்றாங்க. அவர் யார் என்று தெரியல, அல்லது தெரிஞ்சாலும் அவர் பிற்பட்ட காலத்தில் வாழ்ந்தவர், சொர்க்கமா நரகமா அல்லாஹு அலம், நல்லவராக இருக்கலாம். அவர் பேரை சொல்லி இருக்குதா? இப்போ முதல் விஷயம் என்னென்றா, அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் பின்பற்றணும். அல்லாஹ் இறை நேசத்துக்கான அடையாளம். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க நம்ம கிட்ட? அவர் கட்டளை என்ன? மன் மாத்த வஹுவ யதுஉ மின் தூனில்லாஹி நித்தன் தஹலன்னார். யார் அல்லாஹ் அல்லாதவர்களை அழைக்கக்கூடியவராக இருந்து மரணிக்கிறாரோ அவர் நரகம் நுழைச்சிட்டாங்கிறாங்க. அப்போ அல்லாஹ் அல்லாதவர்கிட்ட கையேந்தாதீங்க, பிரார்த்திக்காதீங்கிறாங்க. 72வது அத்தியாயம் சூரத்தில் ஜின்னில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், இன்னல் மசாஜித லில்லாஹ்ங்கறான்.
பள்ளிவாசல்கள் என்பது அல்லாஹ்வுக்குரியது. ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹத், அல்லாஹ்வோடு வேற யாரையும் நீங்க அழைக்காதீங்கங்கறான். இன்னைக்கு யார் யாரையோ பேரை அழைக்கிறாங்க. மகான்களே பெரியார்களே என்று அழைக்கப்படுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றினா தொழுகையை விடக்கூடாது, அழகான சூரத் தாடியை வலிக்கக்கூடாது, ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க. குளிக்கணும், சுத்தத்தை பேணணும். வெள்ளப்புடு வெங்காயம் சாப்பிட்டாலே பள்ளிவாசல் தொழுகைக்கு வந்துடுறாங்க, அடுத்தவங்களுக்கு அது இடைஞ்சலாக இருக்குங்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ். வெள்ளப்புடு வெங்காயம் சாப்பிட்டாலே அந்த வாசம் போகாமல் பள்ளிவாசலுக்குள்ளே வந்துடாத. அப்போ தொழுகிற நேரம் நெருங்கிட்டேன்னா வெள்ளப்புடு வெங்காயம் சாப்பிடுங்க, பச்சையாக சாப்பிடுங்க. லீச்சி வெள்ளப்புடு வெங்காயம் சாப்பிடுங்க, நேரம் இருக்கு தொழுகைக்கு. இல்லாட்டி ஏஷா தொழுவிட்டேன், சுபகு தான், நல்லா சாப்பிடுங்க. ஆனால் நீங்கள் தொழுவைக்கு வர போகிறீங்க, அப்போ பார்த்து சாப்பிட்டு வராதிங்க, பக்கத்தில் மணக்கும். அது விருப்பமானதான் சாப்பாட்டு தட்டில், ஆனால் சபையில் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த அளவுக்கு அடுத்தவர்களுக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடாதுங்கிறாங்க. அல் முஸ்லிம், ஒரு உண்மையான முஸ்லிம் யார்? மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹிங்கிறாங்க. தன் நாவினாலும் கையாலும் அடுத்தவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காதவன் தான் உண்மையான விசுவாசி என்று நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அன்புக்குரியவர்களே, அப்போ அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் அடிக்கக்கூடாது, 5 நேரம் தொழக்கூடியவனாக இருக்கணும், சுத்தம் பேணக்கூடியதாக இருக்கணும், அஜ்னபி மஹரமை உறவு பேணணும். ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் 3வது ஷைத்தானுங்கிறாங்க. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் போது அவர் கையை பிடிச்சி களிமா சொல்லி கொடுப்பார். எந்த பெண்ணு கையை தொட்டதும் கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண்களுக்கு கையை பிடிப்பாங்க, பெண்களை எந்த காரணத்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொட்டது கிடையாது என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தொடல. இங்கே உள்ள ஷேகுகளும் பெரியார்களும் அவுலியாக்களும் உயிரோடு நடமாடும் மகான்களும் தடவக்கூடியவங்களாக இருக்கிறாங்க, அல்லது அவங்கள போய் பெண்கள் தடவக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. இது இறை நேசர்களுடைய அடையாளமா? இவங்க இறை நேசர்களா? பெருமானார் சொன்ன கட்டளைக்கு கட்டுப்படணுமா இல்லையா? அல்லாஹ்வோடு வேற யாரையும் அழைக்க மாட்டான், அழைக்கக்கூடாதுங்கிறாங்க. கபரு இருக்கிற இடத்தில் பள்ளிவாசலை கட்டுபவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் என்றாங்க. பள்ளிவாசலையே வச்சு கபரை வச்சே பள்ளிவாசலை நடத்திக்கிட்டு போறவங்களுடைய நிலைமை என்ன? கபர் இருக்கிற இடத்துல உட்காராதீங்க, கபரை முன்னோக்கி தொழாதீங்க, அந்த இடத்துல பூசாதீங்க, சுண்ணாம்பால கட்டாதீங்க, கல்லால கட்டாதீங்க, அதுல எழுதாதீங்க. இதெல்லாம் நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அது போக அவர் மரணப்படுக்கையில் இருக்கும்போது அடிக்கடி பிரார்த்தனை செய்வாங்க. அல்லாஹும்ம லா தஜ்அல் கப்ரி வஸன யுபத், யா அல்லாஹ் என் கபரை வணங்கப்படும் வசனாக ஆக்காதே. வசன் அப்படின்ற சிலதான், சனம் என்றாலும் சிலதான். சனம் என்பது கை காலு தலை மூக்கு இருந்தால் அது சனம். ஒரு குரங்கு, ஒரு மனிதன், ஒரு விசித்திரமான ஒரு உருவம், அதுக்கு தலை இருக்குது, கை இருக்குது, கால் இருக்குது, வால் இருக்குது, அப்படி என்றால் அது சனம். வசன் அப்படின்னு சொன்னா கை காலு காது மூக்கு எல்லாம் இருக்க தேவையில்லை. ஒரு கல்லை ஒருத்தன் மணங்கினா அது வசன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என் கபரை வசனாக்காதீங்க, என் கபரை வசனாக்கப்படாது, அதில் வந்து வணக்கம் செலுத்தக்கூடிய இடமாக ஆக்கிடாதீங்க. அப்போ மண்ணால் குவிச்சிருக்கிற இடத்துல போய் நின்றுக்கிட்டு அவர்கிட்ட பிரார்த்தனை செஞ்சாலும் அது சிலை ஆகுது, வசனாகுது. அப்படி என்ன கூட அப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிறாங்க. என்னிட்ட வந்து கேட்காதீங்க, அல்லாஹ் கிட்ட கேளுங்க அப்படிங்கிறாங்க. பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும்போது மழை இல்லாத ஒரு வறட்சி ஏற்படும், ரொம்ப பெரிய ஒரு வறட்சி. மழை இல்லை, தண்ணி இல்லை, பயிர்கள் எல்லாம் அடிந்து போகுது, உயிர்கள் எல்லாம் செத்துக்கிட்டு இருக்குது, கால்நடைகள்லாம் சாப்பாடு தண்ணி இல்லாமல் ஒட்டகம் அப்படியே சாகத் தொடங்குது. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரில் ஏறி ஜும்மா ஓதிட்டு இருக்கும்போது ஒருத்தர் எழும்பினார். அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வின் தூதரே, மழை இல்லாமல் இருக்குது, மழைக்காக துஆ செய்யுங்க, பயிர்கள் எல்லாம் செத்து படியுது, உயிர்கள் எல்லாம் வாடி வதங்குது, துஆ செய்யுங்க அப்படி என்று சொன்னபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரில் இருந்த மாதிரி மழையை பொழி யா அல்லாஹ் என்று பிரார்த்தனை செய்தார்கள். அன்றைய ஜும்மா முடிந்து நாங்கள் நனைந்து கொண்டு வீட்டுக்கு வந்தோம். பிடிச்சது மழை, அடுத்த வாரம் வரைக்கும் தொடர்ந்து மழை, வெள்ளமாக போச்சு. அடுத்த வெள்ளிக்கிழமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரில் இருக்கும்போது எழும்பி ஒருத்தர், யா ரசூலல்லாஹ் வெள்ளம் அதிகமாக போச்சு, தண்ணினால உயிர்கள் சாகுற நிலைமைக்கு வந்தாச்சு, இந்த மழையை நிறுத்துறதுக்கு அல்லாஹ் கிட்ட துஆ கேளுங்க அப்படின்றாங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யா அல்லாஹ் தேவையான இடத்துக்கு இந்த மழையை திருப்பி வை யா அல்லாஹ் என்று பிரார்த்தனை செய்தார்கள். மழை நின்று போச்சு. இது அவுலியாக்கள், மகான்கள், பெரியார்கள் அவர்களிடம் போய் நாம் பிரார்த்தனை செய்ய சொல்வதற்கான ஒரு சட்டம். அவங்கள்ட்ட போய் எங்களோட தேவைக்காக அல்லாஹ் கிட்ட கேளுங்கலாம். ஒரு அவுலியா மகான் என்ற ஒரு பெரியவர் நல்லவர் என்றால் எனக்காக துஆ செய்யுங்க, நம்மளும் சொல்கிறோம்.
ஹஜ்ஜிக்கு போகிறாங்க, எங்களுக்கு துவா செய்யுங்க. உம்ராக்கு போகிறாங்க, எங்களுக்கு துவா செய்யுங்க. ஒரு நோயாளியை பார்க்க போகிறோம், நோயில் இருக்கிறீங்க, அல்லாஹ் துவா கபூல் பண்ணுவான், துவா செய்யுங்க. பயணத்தில் இருக்கிறீங்க, எங்களுக்காக துவா செய்யுங்க. ஒரு நல்ல மனுஷன்னு சந்திச்சா நீங்கள் நமக்கு தெரியுது, ஒரு நல்ல 5 நேரம் தொழுகிறவர், எங்களுக்கும் துவா செய்யுங்க ஷேக் அப்படிங்கிறோம். அதில் எல்லாம் குற்றம் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே செய்தார்கள். பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்தார்கள். பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் அவருடைய வீட்டில் அவருடைய அடக்கஸ்தலம் இருக்குது. மழை இல்லாத ஒரு தேவை ஏற்படுது. அந்த சஹாபாக்கள் யாருமே அந்த கபரை போய் சுற்றி அந்த கபரில் அடங்கப்பட்டவரிடம் போய், நாயகமே மீண்டும் மழை இல்லாமல் இருக்குது, எங்களுக்கு மழையை பெற்று தாங்க அல்லாஹ் கிட்ட நாயகமே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பிரார்த்திக்கவில்லை என்பதை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். புகாரி ஷரீஃபிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ். அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சாச்சா, அவரிடம் சஹாபாக்கள் சொன்னார்கள், அப்பாஸே, உன் சகோதரன் மகன் உயிரோடு இருக்கும்போது அவர் மூலமாக நாங்கள் அல்லாஹ்விடம் மழையை பெற்றுக்கொண்டோம், இப்போது நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் சொல்ல அவர் பிரார்த்தனை செய்தார் என்ற ஹதீஸை புகாரி ஷரீஃபிலே நாம் பார்க்கிறோம். அப்ப அந்த பயிற்றுவிக்கப்பட்ட அந்த சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பயிற்சியை எப்படி எடுத்துக்கொண்டார்கள் என்றால், நல்ல மகான்கள் பெரியார்கள் என்ற உயிரோடு இருக்கும்போது அவர்களிடம் போய் அல்லாஹ்விடம் எங்களுக்காக கேளுங்கள் என்று சொல்லலாம். மரணித்ததுக்கு பிறகு அவர்களுடைய கபர் அடியிலே போய் கேட்கக்கூடாது என்பதைத்தான் நபி அவர்கள் தடுத்தார்கள், சொன்னார்கள் என்பதை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மெல்லாம் எப்போதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமே அப்படின்னு சொல்லி அவரிடத்தில் பிரார்த்தனை செய்ததுண்டா? நபிமார்கள் பேரை சொல்லி இப்ராஹிம் நபியே அப்படி என்று பிரார்த்தனை செய்ததுண்டா? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமே ஈசா நபியே என்று கேட்டதுண்டா? ஈசாவே என்பதை இயேசுவே என்று அழைப்பதை நாம் தடுக்கின்றோம், தப்பு என்கின்றோம். இயேசுவை என்ன அழைப்பது? அல்லாஹ்விடம் கேள் என்கிறோம். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாமே என்று இன்னும் உயிரோடு இருக்கிற ஒரு ஈசா அலைஹிஸ்ஸலாம், அதை புரிஞ்சு கொள்ளணும். நம்ம ஈசா அலைஹிஸ்ஸலாம் மரணிக்கல, அவர் வானலோகத்துக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறார். கடைசி காலத்தில் அவர் இறங்கி பூமியில் மரணிப்பார். அவர் கடைசி காலத்தில் இறங்கி மரணிப்பார். இப்போ அல்லாஹ் வானத்துக்கு உயர்த்திருக்கிறான். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், நாம் உன்னை நம்மிடத்தில் உயர்த்தி இருக்கிறோங்கிறான். ஈசா நபி இன்னும் உயிரோடு இருக்கிறாங்க. ஆனா ஈசா நபி ஏன்னு நம்ம கேட்கறது இல்லை, ஏன்னா கண்ணு முன்னாடி இல்லை, அவரை கேட்காது, கண்ணு முன்னாடி இல்லை. அப்ப அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதல் நம்ம நபிமார்கள்ட்ட கேட்கல, மலக்குமார்கள்ட்ட கேட்கல, சஹாபாக்கள்கிட்ட கேட்கல. ஆனால் மாறாக அவர்கள் பேரை கேட்டு அவங்களுக்காக துஆ செய்றோம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர் மீது சலாம் உண்டாகட்டுமா என்கிறோம். மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர் மீது சாந்தி உண்டாகட்டும் என்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் நபி மீது சாந்தி உண்டாகட்டும் என்கிறோம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் மீது சாந்தி உண்டாகட்டும் என்கிறோம். முஹம்மது நபி பேரை சொன்னாலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அருள் செய்வானாக என்கிறோம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் அவரை புரிந்து கொள்வானாக என்கிறோம். மாறாக அவுலியாக்கள் மகான்கள் என்று மரணித்தவர்கள் பெயரை கேட்டால் அவர்களுக்காக நாம் துவா செய்கிறோமே தவிர அவர்களிடம் போய் நாம் துவா கேட்கவில்லை என்பதை நாம் எல்லாம் புரிந்திருக்கிறோம். ஆனா இன்றைக்கு அவுலியா என்றால் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர், அல்லாஹ்வும் அவரை நேசிக்கக்கூடியவர் என்றால் அல்லாஹ் 3வது அத்தியாயத்தின் 31வது வசனத்தில் சொல்வதை போன்று நாம் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றினால் தொழுகையில் பேணுதலாக இருக்க வேண்டும். ஆரோக்கியம் சுத்தமும் நாம் பேணக்கூடியவர்களாக இருக்கும். அஜ்னபி மஹரமி உறவு பேணணும். ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் 3வது ஷைத்தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதே என்னையும் உங்களையும் போன்ற ஆக்கள் அல்ல, சஹாபாக்கள். இன்னைக்கு அவுலியாக்களுக்கெல்லாம் அவுலியாக்கள் என்று சொல்ற மகான்களை பார்த்து தான் சொன்னாங்க, இருக்கக்கூடாது. இவங்க என்ன சொல்றாங்க, அவர் ஆத்மீகத்தை வென்றவர், அவருக்கு அந்த ஆசை வராது. அப்ப சஹாபாக்களுக்கெல்லாம் ஆசை வந்துட்டோமா? அப்ப சஹாபாக்கள் தப்பானவர்களா? அந்த சஹாபாக்களை பார்த்து தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் தனித்திருக்க வேண்டாம். 33வது அத்தியாயத்தின் 32வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், வலா தக்ஃபஅன பில் கவுல், அந்நிய அஜ்னபியான ஆண்களிடம் குலைந்து குலைந்து பேச வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப எப்படி தடவ முடியும்? எப்படி தடவ முடியும்? அது வயசானா ஆகட்டும், வயசானா அவருக்கு உணர்வுகள் இருக்காதா? எப்படி முடியும்? அஜ்னபி மஹரமி உறவு பேண சொல்லி அல்லாஹ்வுடைய திருக்குர்ஆன் சொல்லுது, ஹதீதுகள் சொல்லுது, நபி அவர்கள் சொல்றாங்க. அவரை பின்பற்றினத்தான் இறைநேசர் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அதையெல்லாம் மீறிக்கிட்டு தொழுகை இல்லை, சுத்தம் இல்லை, மீசையை கத்தரிக்கிறது இல்லை, ஒழுங்கா தலையை வாடுறதில்லை, தலையை சீவ சொன்னாங்க. மன் கான லஹு ஷஅருன் ஃபல்யுக்ரிமுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாருக்கு முடி நீளமாய் இருக்குதோ அவர் அந்த முடியை சங்கை செய்யட்டும், எண்ணெயை போட்டு வாழ்ந்து கொள்ளட்டும். ஒரு நபித்தோழர் பார்த்து, என்னப்பா உனக்கு ஒரு சீப்பு இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. ஒழுங்காயிரி, சுத்தமாயிரி, ஒழுங்கா கொடுத்துக்க, அடுத்தவருக்கு அருவருப்பானத்தை திண்டுட்டு பள்ளிக்கு கூட வந்துடக்கூடாது.
அப்படி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்றால் அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள் தான் உத்தம அவுலியாக்கள், மகான்கள். அலா இன்ன அவுலியா அல்லாஹ் லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், அறிந்து கொள்ளுங்கள், உண்மையான இறை நேசகர்கள் என்பவர்கள் அவர்கள் மீது பயம் இருக்காது, அவர்கள் பயப்படவும் மாட்டாங்க, கவலைப்படவும் மாட்டாங்க, பயப்படவும் மாட்டாங்கங்கிறான் அல்லாஹ். ஏன் பயப்பட மாட்டாங்க? எதிர்காலத்தை நினைத்து பயம் பெறாது. ஏன்னா கல்லாக்கதர் நம்பியிருக்கான், அல்லாஹ் என்ன நாடிக்கானோ அது நடந்துகிட்டு இருக்கும். அல்லாஹ்வை தவிர ஒரு யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. இறந்த காலத்தை நினைத்து கவலைப்பட மாட்டார்கள். அல்லாஹ் எழுதின நடந்திருக்கு, என்ன இப்போ வருந்திக்க மாட்டாங்க, அல்லாஹ் எழுதினது நடந்து வச்சு. அப்ப கல்லாக்கதிரை ஈமான் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இறை நேசகர்கள் என்பவர்கள் கல்லாக்கதிரை அல்லாட ஏற்பாடு, அல்லாட நாட்டம், அதை மாற்ற முயற்சி இல்லாம அல்லாஹ்க்கு எதிராக சவால் விடலாமா? அல்லாஹ் தஆலா அவனுடைய திருமறையில சூரா அல் ஹதீத் 22வது வசனத்தில் சொல்றான், மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்தி வலா ஃபி அன்ஃபுசிக்கும், உங்களிலும் இந்த உலகத்திலும் நடப்பதெல்லாம் உங்களையும் இந்த உலகத்தையும் படைப்பதற்கு முன்னால் எழுதியாச்சுங்கிறான். சூரத்துல் அன்ஆம் 59வது வசனத்தில் சொல்றான், வமா தஸ்குத்து மின் பரக்கத்தின் இல்லா யஅலமுஹா, ஒரு அல்லாஹ்வுடைய அறிவில இல்லாம ஒரு இலை கூட கீழே விழுறது இல்லைங்கிறான். அல்லாஹ்வுடைய கலாக்கதிர், அல்லாஹ்வுடைய நாட்டம் எல்லாம் நடக்குது. இதுல மகான்கள் பேர்ல கதை, அவுலியாக்கள் பேர்ல கதை எழுதி வச்சிருக்கிறாங்க. ஒரு ஆள் உயிரை பறிச்சுக்கிட்டு ஜிப்ரீல் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் போய்த்தாங்களா, அந்த தாய் வந்து மகானுக்கிட்ட கத்தினோன்னா மகான் அந்த உயிரை விட்டுட்டாண்டாராம். விடு அந்த உயிரே, இது அல்லாஹ் விட சொன்னது, விடு நான் சொல்றேன் விடு. அவர் விடலையா, இங்கிருந்து ஒன்றை தூக்கி எறிஞ்சாங்களாம், அந்த கூடையே கவுண்டுட்டான். அன்றைக்கு இந்த பூமியில் மரணித்தவர்கள்லாம் உயிர் பெற்றாங்களாம். எழுதி வச்சுக்கிறாங்க, முஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானி என்று அவர் பேரில் எழுதி வச்சுக்காங்க. அப்படி ஒன்று கிடையாது, கட்டுக்கதை. முஹிதீன் மௌலத்தில் சம்பவத்தை எழுதி வச்சுக்கிறாங்க. முஹிதீன் ஆண்டவர் அவுலியா மகான் என்ற பேரில் கட்டியிருக்கிறான். அல்லாவுக்கு எதிராக அவர் செயல்படுறாங்க. அல்லாவுக்கு எதிராக செயல்படுற மகானாக முடியுமா, அவுலியாவாக முடியுமா? சிந்திச்சு பாருங்க. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு மோசடியை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அவுலியாக்கள் மகான்கள் என்றால் அந்த மகான்கள் யார், அவங்கள நம்ம எப்படி எடுக்கணும்? அப்ப கபர் இருக்கிற இடத்துல பள்ளியை கட்ட வேணாம், அல்லாஹ்வுடைய சாபம் அப்படின்றாங்க. இன்னைக்கு என்ன நடக்குது? கபரை கட்டிட்டு இருக்கிறாங்க. அப்ப மகான்கள் அவுலியாக்கள் என்ற பெயரில் இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் உண்மை அல்ல. கலர்ச்சியிலேயே கம்புல கட்டி உயர்த்திட்டு காணிவேல் நடத்துறத மார்க்கமாக இன்னைக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிறோமே, எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம். இது நல்ல விஷயமா? இதான் இஸ்லாம் சொல்லி தந்ததா? கம்புல சீலையை கட்டி உயர்த்தினா நன்மை அப்படின்றா? அதுல ஒருத்தரை வச்சிருக்குது, போட்டோ காப்பி கபூர் இருக்குது, அதுல போய் நீங்க பிரார்த்தனை செய்யுங்க அப்படிங்கிறதெல்லாம், அதுக்கு கிரவுடு போறதெல்லாம் இஸ்லாமா? ஆண் பெண் கலப்பில்லாம அங்க இடத்துல இருக்க முடியுமா? ஆண் பெண் கலந்துக்கிறாங்க, உரசிக்கிறாங்க, காணிவேல் நடத்துறாங்க, மக்கள் கூறுறாங்க, ஒரு குதூகல விழா கொண்டாட்டம் நடக்குது. இஸ்லாமிய மார்க்கம் இப்படி ஒரு விழாவை சொல்லி தந்திச்சா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் உள்ள ஒரு இபாதத் இப்படி இருக்குமா? ஒரு குதூகலமா கலரா உடுத்துக்கிட்டு போய் கூத்து போற விடிய மாதிரி சுத்திட்டு வர மாதிரி இருக்கிறது அல்லாஹ்வுடைய ஒரு மார்க்கத்தில் உள்ள ஒரு இபாதத்தா இருக்குமா? சிந்திச்சு பாருங்க. மாற்று மதத்தவர்களுடைய கலாச்சாரத்தை விட வேறுபடுத்தி காட்டக்கூடிய அழகான ஒரு கலாச்சாரம் நம்ம கலாச்சாரம். பள்ளிவாசல் ஒரு உருவம் கிடையாது, ஒரு சிலை கிடையாது, ஒரு படம் கிடையாது. இங்க விசிலடி கூத்து கைதட்டுதல் கிடையாது. இங்க நாம தலையில பாலை ஊத்தவும் இல்லை, நெருப்புல கால வைக்கவும் இல்லை. அமைதியாக வர்றோம், அழகான முறையில் தொழுகிறோம், சொல்லிக்கிட்டு போறோம். எத்தனை 1000 பேர் ஒன்று கூடினாலும் அந்த இடம் அமைதியாக இருக்கும். இதான் அல்லாஹ்வுடைய மார்க்கம் வழிகாட்டிய வணக்கம் என்பதை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மக்காவிலே ஒன்று சேரக்கூடிய கோடான கோடி மக்கள் எவ்வளவு நேர்த்தியாக, எவ்வளவு அமைதியாக அவர்களுடைய வணக்க வழிபாடுகளை செய்து கொண்டு, எவனும் எவளுடைய இடுப்பை கிள்ளினது கிடையாது, எவனும் எவளை தணகினதும் கிடையாது. அவ்வளவு நேர்த்தியாக அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆண்கள் வேறு பெண்கள் வேறு பாதுகாப்பு என்பதெல்லாம் பாதுகாக்கப்பட்டு ஒரு அழகான ஒரு சூழல்ல இபாதத்துக்கள் இருக்கிறது. நம்ம ஹஜ்ஜி உம்ராக்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இதுக்கு நேர் எதிரான மாற்றமான இந்த கலாச்சாரங்கள் எல்லாம் இன்னைக்கு வணக்கமாக மார்க்கமாக வந்து அதுக்குள்ள ஒரு கூட்டம் போய் அதன் பேரில் சாப்பாடு ஆக்கி கொடுக்கக்கூடிய கலாச்சாரங்களும், இன்னைக்கு அதன் பேரில் ஸ்வீட் கொடுக்கக்கூடிய கலாச்சாரங்களும் வந்து இஸ்லாம் காட்டித்தராத வழிமுறைகள் உருவெடுத்து உள்ள வந்திருக்கிறது. அதை அனுமதிப்பது எவ்வளவு பெரிய அனாச்சாரம் என்பதை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டாங்களே, மன் அஹதத பி அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன், எங்களுடைய இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை புதிதாக யாராவது கொண்டு வந்தால் அது நிராகரிக்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. அது எங்க? அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு வந்ததுதான் மார்க்கம். சூரத்துல் மாயிதா 3வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டிட்டானே, அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்கும் அல் இஸ்லாம் தீனா. இன்றோடு இந்த மார்க்கம் பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது.
இன்றோடு இந்த மார்க்கம் பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது, உங்கள் அருளும் இன்னைக்கு பூர்த்தியாக்கப்பட்டாச்சு. அப்படி என்று அல்லாஹ் தஆலா சூரத்துல் மாயிதா 5வது அத்தியாயம் 3வது வசனத்தில் இறக்கிட்டான். கிடையாது. அப்ப இந்த மார்க்கம் முடிச்சு அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வழிகாட்டி தந்துட்டாங்க. அதுக்கு பிறகு ஒரு கலாச்சாரம் இல்லை. சஹாபாக்கள் காலத்தில் கம்புல சீலை கட்டி வச்சினாங்களா? கலாச்சாரம் நடத்தினாங்களா? அதன் பேர்ல சாப்பாடு கொடுத்தாங்களா? மரணித்தவர்கள் பேர்ல கபரை கட்டி வசூலித்தாங்களா? அவங்கள்ட்ட பிரார்த்தனை செய்யுங்கன்னு சொன்னாங்களா? அல்லாஹ் கிட்ட கேளுங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருப்பி அனுப்பிட்டாங்க. அல்லாஹ் கிட்ட கேளுங்க, என்னட்டையும் கேட்காதீங்கன்றாங்க. என்னட்டையும் கேட்காதீங்க. மாஷா அல்லாஹ் வஷா முஹம்மது என்று சொன்னதை தடுத்தார்கள். அல்லாவும் முஹம்மதும் நாடியது என்றதை அப்படி சொல்லாதீர்கள். அல்லாஹ் நாடி சும்ம ஷா முஹம்மத், பிறகு நான் செய்தேன் என்று சொல்லுங்கன்றாங்க. ரெண்டும் ஒன்னா நடக்காது. அப்படி என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களை சீர்திருத்தினார். அதான் இஸ்லாம். இந்த இஸ்லாத்தை நாம் எல்லாம் பின்பற்ற வேண்டும். அந்த மார்க்கத்தோடு நாம் இருக்க வேண்டும். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த மார்க்கம் சொல்லித்தந்த விஷயங்களை சரியாக நிறைவேற்ற வேண்டும். அதான் உண்மையான அவுலியாக்கள், மகான்கள். நாங்களும் அவுலியாவாகணும். இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், அவுலியாண்டு இன்னொரு கூட்டத்தை வெளியில வச்சுக்கிட்டு நாம கீழே இருக்க பார்க்கிறோம். ஏன் நீ அவுலியாக முடியாதா? நம்ம எல்லாருக்கும் அதான கடமை. அல்லாவை நேசிக்க வேண்டும், அல்லாஹ் நம்மை நேசிக்க வேண்டும் என்ற முயற்சி நம்மிடத்தில் இருக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்விடம் கேட்டால் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேளுங்கள் என்றார். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ங்கிறது உயர்ந்த சொர்க்கம். அந்த உயர்ந்த சொர்க்கத்துக்கு போகக்கூடியவர்கள் யார்? அல்லாஹ்வுடைய நேசகர்கள். இப்போ நீங்கள் கேட்ட ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேளுங்கண்டா என்ன அர்த்தம்? நீங்கள்லாம் அவுலியாவாகுங்க, இறைவனை நேசியுங்க, இறைவன் நீங்கள் உங்களை நேசிக்கிற மாதிரி வாழ்ந்துக்கோங்கிற. அப்போ நம்ம எல்லாருக்குமே கடமை நாம அவுலியாவாகணுங்கிறோம். இப்போ நம்முடைய அந்த அறியாமைத்தன்மை என்ன இருக்குதுன்னு சொன்னால், நம்மளே முடிவு கட்டிட்டு நான் அவுலியா இல்லை, நான் அவுலியாக முடியாது அப்படிங்கிறோம். இப்போ அவுலியாக்கள் அப்படின்னா நம்ம என்ன நினச்சிக்கிட்டோம், அவங்க கராமத்து காட்டுவாங்க, அப்படியே கையை நட்டி நான் மாலும் வெறும் அவங்கள திட்டி போட்டு போகிறவங்களோட வாகனம் பிறண்டுரும், கால் உடஞ்சிடும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஏனைய நபிமார்களும் அற்புதங்கள் செய்தார்கள். அல்லாஹ் அப்போது கொடுத்தது. ஆனால் அவங்க நினைக்கிற போதெல்லாம் அற்புதம் செய்ய முடியாது. அல்லாஹ் நினைக்கிற போது அவங்க அற்புதங்களை செஞ்சாங்க. அப்போ அல்லாஹ் அற்புதங்களை கராமத்துக்கள் அவங்கள்ட்ட வெளிப்படுத்தினான். அவங்களுக்கு அநியாயம் நடக்கும் போதெல்லாம் அவுலியாவை திட்டிட்டு வந்தார், கபூரை காலால் உதைச்சிட்டு வந்தார், அவருடைய ஜீப்பு அப்படியே பிறண்டு கால் உடைஞ்சிட்டு அப்படிங்கிறாங்க. நான் கேட்குறேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கே அடித்தாங்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கே அடித்தாங்களே. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி என்னாங்களா? எல்லாரும் அப்படியே பறந்து போயிட்டாங்களா? 4வது அத்தியாயத்தினுடைய 153வது வசனத்தை எடுத்து புரட்டி பாருங்க. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்கள் வந்து சந்திக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, உங்களை நாங்கள் நபி என்று நம்புறதா இருந்தால் எங்களுக்கு முன்னாடியே நீங்கள் அப்படியே வானத்துக்கு மேலே போய் குர்ஆனை கையில் கொண்டாந்து காட்டுங்க, நம்புறோன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இது செய்ய முடியாதா? மிஹ்ராஜ் போன நபி அவர்களுக்கு இன்னொரு தடவை மேலே போக முடியாதா? ஏற்கனவே இருந்த சுஹுஃபுகள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இப்ராஹிம் நபிக்கெல்லாம் புத்தக வடிவத்தில் கொடுக்கப்பட்டது. ஏன் குர்ஆனை புத்தக வடிவத்தில் நபி கொண்டு வர முடியாதா? காட்ட முடியாதா? அல்லாஹ்க்கு முடியும். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் தஆலா 4வது அத்தியாயத்தின் 153வது வசனத்தை இறக்குறான். நபியே, உம்மிடம் மேலிருந்து குர்ஆனை கொண்டு வந்து காட்டத்தான் கேட்குறாங்க. ஃபக்கத் ஸஅல மூஸா அக்பர மின் தாலிக், மூஸா நபி கிட்ட இதை விட பெருசாக கேட்டானுங்க. ஃபகாலு அரினல்லாஹ ஜஹரத்தன், ஃபகாலு அரினல்லாஹ ஜஹரத்தன். அவங்க என்ன கேட்டாங்க தெரியுமா? அல்லாஹ்வை கொண்டாந்து காட்டுங்கன்னாங்க. இப்போ அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய ஆலோசனை என்ன தெரியுமா? நீ என்ன கவலைப்படுறது? இதை விட பெருசா மூசா நபிகிட்ட கேட்டாங்க, அல்லாவே கொண்டாந்து காட்டுச்சுன்னா உன்ட்ட குர்ஆன் தானே காட்ட சொன்னாங்க, கவலையை விடு, நம்மளை விடவும் பிரச்சனை வெளியில பெருசு இருக்குன்னு நினைச்சுக்கோ அப்படின்னாங்க. அப்ப அற்புதத்தை காட்ட சொல்லல, வரக்கூடிய வேதனையை அடக்கிறதுக்கு தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த அந்த விஷயத்துக்கு குர்ஆன் வசனம் இறங்குது. வேதனையை தாழ்த்திக்கோ, வேதனையிலிருந்து தப்பிக்கும். நம்மளை விடவும் பிரச்சனை வெளியில் இருக்குது, நமக்கு மட்டும் சோதனை இல்லை, சோதனை எல்லாருக்கும் வரும். அப்போ அந்த சோதனைகளின் போது பொறுமையாக இரு அப்படிங்கிற விஷயத்தான் அல்லாஹ்வுடைய அந்த வசனம் காட்டுது. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே,
அப்போ அந்த மாதிரி நம்ம நினச்சிக்க கூடாது. அற்புதங்கள் காட்டுறாங்க நாமெல்லாம் கிடையாதுண்டு. அல்லாஹ்வை நேசித்து அல்லாஹ்வை நெருங்கினால் அல்லாஹ் நமக்கும் சில அற்புதங்களை வெளியாக்குவான். அல்லாஹ்வுடைய அருள் இருக்கும். இல்லையா நமக்கு? நம்ம எல்லாம் கணக்கு பார்த்தா தோத்துருவோமே. நம்ம வருமானம் என்ன, நம்முடைய செலவுகள் என்னன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. 10 நாளையில காசு முடிஞ்சு கடனுக்கு நிக்கணும். ஆனா அல்லாஹ் ஏதோ ஒரு வகையில நமக்கு தந்துக்கிட்டு இருக்கான். இது அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய கராமத். யோசிச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கை நடந்துக்கிட்டு தான் இருக்கு, நம்ம பிள்ளைகள் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது, படிச்சுக்கிட்டு தான் இருக்குது, வீட்டை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம், வருது போகுது, எல்லாம் ஏதோ ஒரு அற்புதத்தை அல்லாஹ் நமக்கு தந்துக்கிட்டு தான் இருக்கிறான். அல்லாஹ்வை நேசிங்க. அல்லாஹ்வை நேசிக்கும் போது, அல்லாஹ்வுடைய வசனங்களை கேட்கும் போது அவர்கள் மீது ரஹ்மத் இறங்குறது என்ற வசனம், அந்த ஹதீஸ் நமக்கு உண்மையாகிறதா இல்லையா? அல்லாஹ்வுடைய கலாக்காத்து நடந்துகிட்டு போகுது. சூரத்துல் ஹூத் 6வது வசனம், வமா மின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா, உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிருக்கும் ரிஸ்க் பொறுப்பு எடுத்துட்டேங்கிறான். நடந்துகிட்டு இருக்குது. கணக்கு பார்த்தா தோத்து போகும். எனவே நாம் அல்லாஹ்வின் நேசகர்களாக வேண்டும். நாம் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றினால் அது நடக்கும். அதுக்குன்னு ஒரு குரூப்பை உருவாக்கி வச்சு இருக்கிறவங்களை நம்ம கண்ணியப்படுத்துவோம். ஆனால் அவங்கள்ட்ட கையேந்த கூடாது. மகான்கள் அவுலியாக்கள் மாஷா அல்லாஹ், அவர்கள்ட்ட நல்ல காரியம் இருந்தால் எடுத்து நடந்துக்குவோம். நபியை பின்பற்றிக்காங்களா, எடுத்து நடந்துக்குவோம். அதுக்காக வேண்டி அவங்கள தொட்டு கொஞ்சினா, அவங்க குடிச்ச மிச்ச தண்ணியை குடிச்சா அவங்கள தொட்டு பிடிச்சிக்கிட்டா நமக்கு பரக்கத்தை நெடுங்கும் என்று சொன்னால் அதுதான் இணை வைத்தல். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பையத்து செஞ்ச அந்த மரத்தை கீழே பரக்கத்துக்காக போய் வந்த மக்களை பார்த்து உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த மரத்தை வெட்டுங்க, வெட்டு மரத்தை, நிலைமை வேற மாதிரி போக போகுது. அல்லாஹ்வுடைய தூதர் பையத் செஞ்ச இடத்துல மரத்துக்கு கீழே போறத பரக்கத்தா எடுக்க பார்க்குறான், வெட்டு மரத்தை அப்படி என்றுட்டான். எனவே இதையெல்லாம் இஸ்லாம் சொல்லலை. இருந்த இடம், குடித்த பால், மிச்ச பால், தொட்டது, உடுத்தது, அவர் உடுத்த சட்டை, போட்ட செருப்பு, இதெல்லாம் எடுக்க சொல்லி நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவும் இல்லை, சஹாபாக்கள் அப்படி செய்யவும் இல்லை. அன்புக்குரியவர்களே, இந்த விஷயத்திலிருந்து நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். நாம் இறைநேசர்களாக வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரை ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக. வாஹிரு